ஸ்ரீ ரமண அருளமுதம். காமமும் பந்தமும். திருவண்ணாமலைக்கு யாத்திரை வந்த ஒருவர் காமத்திலிருந்தும் குடும்ப பந்தத்திலிருந்தும் விடுபடுவது குறித்து ரமண மகரிஷியிடம் கேட்டார். காமத்தை எப்படி ஒழிக்கிறது? அதை எப்படி கடக்கிறது? அதோட வேற தேடுங்கோ, கண்டுபிடிங்கோ, அப்புறம் சுலபம். காமம்னா என்ன? அதோடையே சேர்ந்து இன்னொன்னு இருக்கு, குரோதம், அதாவது வெறுப்பு. காமமும் குரோதமும் சேர்ந்து தான் இருக்கும். வெறுப்பு ஏன் வர்றது? விஷயங்களை பார்க்கறதால. ஏன் விஷயங்களை பார்க்கறோம்? ஏன் அனுபவமாகிறது? அஞ்ஞானத்தால. எதோட அஞ்ஞானம்? ஆத்மாவை தெரியாததால. அப்போ ஆத்மாவை தெரிஞ்சா, அதாவே இருந்தா, காம குரோதங்களால பாதிக்கப்பட மாட்டோம். அதை கடந்துடுவோம். காமத்துக்கு காரணம் என்ன? சுகமா இருக்கணும், விஷய சுகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை. ஏன் சுகம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம்? ஏன்னா சுகமேதான் நம்மளோட ஸ்வபாவம். அதனால சுகத்துக்கு பிரியம் இருக்கிறது. ஸ்வபாவம்தான். ஆனாலும் இந்த சுகம் ஆத்மாவிலேயே தான் இருக்கு. அதை வெளியே தேடாதேல். ஆத்மாவிலேயே தேடி அதை அனுபவிங்கோ. நம்மளோட ஸ்வபாவமாவே இருக்கிற சுகம் திரும்ப கண்டுபிடிக்கப்படுறது. அதை ஒருபோதும் நாம் இழக்கவில்லை. வெளி விஷயங்கள்ல இருந்து வர்ற சுகம் நிரந்தரமில்ல, போயிடும். அதை தேடுறதுல பிரயோஜனமில்ல. விஷய இச்சைய அனுபவிச்சு போக்கிக்க முடியாது. அது நெருப்ப பெட்ரோல் ஊத்தி அணைக்கிறது மாதிரி. அது முடியாது. அனுபவிச்சா போயிடும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அடக்க நினைக்கிறது அதைவிட முட்டாள்தனம். சாத்வீக ஆகாரம், விரதம், யோக பயிற்சி, மருந்து, இதெல்லாம் அடக்கிறதுக்கான வழிமுறைகள். அதோட பலன் கொஞ்ச நாள் தான் இருக்கும். தடுப்பணை உடையும் போது முன்னவிட பலமா இச்சை தலைதூக்கும். அதோட மூலத்தை கண்டுபிடிக்கிறது தான் சரியான வழி. நான் குடும்பஸ்தன், எனக்கும் முக்தியுண்டா? எப்படி? குடும்பம்னா என்ன? யாருடைய குடும்பம்? இதுக்கு பதில் தெரிஞ்செடுத்துன்னா மத்த கேள்விக்கு பதில் அதிலேயே அடங்கியிருக்கு. நீங்க குடும்பத்துல இருக்கேடா, இல்ல குடும்பம் உங்ககிட்ட இருக்கா? நீங்க யார்? உங்களுக்கு 3 நிலை இருக்கு: விழிப்பு, தூக்கம், கனவுன்னு. அதுல தூக்கத்துல குடும்ப பந்தம் எதுவும் இல்ல. அதனால அங்க எந்த கேள்வியும் இல்ல. இப்ப குடும்பம், கட்டு எல்லாம் இருக்கு. அதனால விடுபடணும்னு சொல்றேள். ஆனா 2 நிலைமையிலேயும் நீங்க ஒரே ஆள்தானே. இப்போ குடும்பம், பந்தம் எல்லாம் இருக்கிறதுனால நான் முக்தி தேடணும் இல்லையா? சரிதான். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கோ. நீங்க குடும்பத்துல இருக்கேளா, இல்லை குடும்பம் உங்களிடம் இருக்கா? முதல்ல குடும்பம்னா என்ன? எனக்கு மனைவி இருக்கு, குழந்தைகள் இருக்கு. அதுதான் என் குடும்பம். இவாதான் உங்கள பந்தப்படுத்துறாளா, இல்லை நீங்க அவளோட பந்தப்பட்டுக்கிறேளா? அவா வந்து சொன்னாளா, நாங்க தான் குடும்பம், நாங்க பந்தப்படுத்துறோம்னு? இல்ல நீங்க சொல்றேளா? நான் தான் அவங்க என் குடும்பம்னு சொல்றேன், அவங்களோட பந்தப்படுத்திக்கிறேன். சரி, நீங்க தான் இன்னார் என் மனைவி, இன்னார் என் குழந்தைகள்னு நினைச்சுக்கிறேள். அதே மாதிரி நீங்க தான் அவளுக்கு பொறுப்புன்னு நினைக்கிறேள். இதெல்லாம் உங்களோட நினைப்பு தான். நீங்க இருக்கிறதுனால தான் இந்த நினைப்பெல்லாம் வர்றது. இந்த நினைப்புகளை நீங்க வளர்க்கலாம், இல்ல விரட்டலாம். வளர்த்தா பந்தம், விரட்டிட்டா முக்தி. எனக்கு புரியல. நீங்க நினைக்கணும்னா நீங்க இருக்கணுமே. நீங்க இத நினைக்கலாம், இல்ல வேற எதையாவது நினைக்கலாம். நினைப்பு மாறும், ஆனா நீங்க மாற மாட்டேல். மாறுகிற நினைப்ப பிடிக்காதேல். மாறாத உங்களை பிடிச்சுக்கோங்கோ. நினைப்பு தான் பந்தப்படுத்துறது. அது போயிடுத்துன்னா முக்தி. பந்தம் வெளியே இல்ல. அதனால முக்திய வெளியே தேட தேவையில்லை. அது உங்களோட நினைப்ப பொறுத்தது. பந்தப்பட்டுக்கலாம், இல்ல நினைப்ப ஓய்ச்சிட்டு முக்தி அடையலாம். நினைக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமே. யாரும் உங்களை நினைக்காம ஜடமா இருக்க சொல்லல. நினைப்போட மூலத்தை நினைன்னு தான் சொல்றோம். அதை தேடுங்கோ.
அத கண்டுபிடிங்கோ. அத கண்டுபிடிச்சிட்டா நினைப்பு அதுவா போயிடும். அதுதான் பந்தத்திலே இருந்து முக்தி. எனக்கு புரியுது. அத பிடிச்சுக்கிட்டேன். குரு அவசியமா? உங்களுக்கு நீங்க ஒரு ஆசாமிங்கிற நினைப்பு இருக்கிற வரைக்கும் குரு வேணும். குரு உங்களுக்கு எதுக்குன்னா, நீங்க எந்த காலமும் பந்தப்படவே இல்லை, எப்பவும் நீங்க முக்தி அடைஞ்சேதான் இருக்கேள்னு காட்டுறதுக்கு. ஆதாரம்: ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள்.